இந்த வீடியோ பார்க்குறவனுக்கு நல்லா புரிஞ்சுக்குங்க. எஸ்சி பசங்க இந்திய ஆதி திராவிடர்ன்றீங்களே, எஸ்சி பசங்கன்றீங்களே, எஸ்சி பசங்க எதில் குறைவாக்குறாங்க? நல்லா நிறைய பேர் எத்தனையோ பேர் படிங்க, நல்லா இன்ஜினியரிங், டாக்டரு நல்லா படித்து சிங்கப்பூர், மலேசியா, துபாய் அப்படின்னு போயிட்டுருக்குறாங்க. நல்லா துணி போடுறாங்க, நல்லா டீசெண்டாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு போய் எஸ்சி பசங்கன்னு சொல்ல முடியாது. சரிங்களா? தயவுசெய்து சொல்கிறேன், ஜாதி மதி பார்க்காதீங்க. எல்லாம் ஒற்றுமை இருங்க. இப்போ ஒரு விஷயம் சொல்கிறேன், எஸ்சின்னு ஒதுக்குறீங்களே, எஸ்சி மக்கள் இல்லாத ஓட்டு போடாத சிஎம் ஆக முடியுமா? சிரிக்கக்கூடாது. நம்ம சோகமாக பேச சிரிக்கிறாங்க, சிரிக்கக்கூடாது. இல்லை எஸ்சின்றீங்களே, எஸ்சி மக்கள் ஓட்டு போடாத ஆட்சி ஒரு சிஎம் ஆக முடியும், பிஎம் ஆக முடியுமா அப்படின்றீங்களே. எல்லாம் நல்லா இருக்கிறாங்க. சுர்ஜித்துக்கு சொல்கிறேன், அவர் நல்லா படித்தவர், ஒரு தடகள வீரர். எவ்வளோ பேருக்கு நல்லது, அவரு நினச்சா எத்தனையோ பேருக்கு நல்லது பண்ணலாம். ஆனால் தேவையில்லாமல் அவர் கையில் அறுவாள் எடுத்துட்டு தேவையில்லாமல் ஒரு உயிர் விளையாடிட்டார். இனிமேல் ஒரு உயிர் எவ்வளோ புனிதமான தெரியுமா? உயிரோட வேல்யூ எவ்வளோ தெரியுமா? நம்ம அம்மாவோட உனக்கு ஒரு அடிப்பட்ட அம்மா எவ்வளோ துடிக்கும் தெரியுமா? அதை தான் எல்லாரோட உயிரும் முக்கியம், அவசியம். புரியுதா? எப்பவுமே உயிரோட விளையாடாதீங்க, யாருமே விளையாடாதீங்க தயவுசெய்து. இந்த மாதிரி ஒரு ஆணவ கொலைலாம் தேவையில்லை. அப்படியே பொண்ணோ பையனை தவறு பண்ணால் கண்டிங்க. அதை விட கோர்ட்டு கவலை. சிரிக்காத, சிரிக்கூடப்பாங்க இல்லையா? டேம் சிரிக்கூடாது, அது சீரியஸாக அமைச்சிருந்தோம், சிரிக்கூடாது. புரியுதா? சிம்பிள். அதான் போயிட்டு தான் இருக்குது. கரெக்டாக தானே பேசி விட்றேன். தயவுசெய்து இந்தமாரி ஒரு படுகொலை இந்தமாரிலாம் ஆகக்கூடாது. நல்லா இருங்க, இந்த சமூகத்தில் நல்ல ஒரு குடிமகனாக இருங்க. கற்றுவங்க தான் இந்தமாரி வழி தெரியும். சரியா? அது அவர் கையினோட அப்பா அம்மா அழுகும்போது எவ்வளோ வருத்தம், எவ்வளோ அவங்க அழுகுறத பாருங்களாம். கண்டிப்பாக நீங்களே கண்ணீர் விட்டுருங்க. சரிங்களா? வேண்டாம். அவரோட சுர்ஜித்தோட லைஃப்பும் முடிஞ்சிச்சு, லைஃப்பில் வர முடியாது. இவரோட வாழ்க்கையும் இது பண்ணிட்டாரா? சரி. பாரு பாப்பா, போகிறேன். சரிம்மா, இந்த வீடியோ எதுவும் தவறாக எனக்கு யாரோட மனசு புண்படுறதுன்னு பேச மாட்டேன். தவறாக எனக்கு நிறைய பேச தோணுது, நேரம் பேசுவேன். என்னுடைய 5 இரங்கல் தெரிவித்துக்கிறேன் சுர்ஜித்தோட அப்பா அம்மாவுக்கு. ஓகே.